ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் காஸ்ட் அக்கௌண்டிங் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங்கினுடைய அந்த சப்ஜெக்டோடைய வீடியோ சீரிஸ் வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இது வந்து வீடியோ சீரிஸ் 6. நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் தியரியாக கேட்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் இந்த கிளாசிஃபிகேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்கள் வந்து சம் போடுறப்ப நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். நம்ம ஒரு பேசிக்கான ஃபவுண்டேஷன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சம் போடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். அதுதான் சம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். காஸ்ட் அக்கௌண்ட் வீடியோஸ் கேட்டிருந்தீங்க, ஆனால் அதனுடைய யூஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போகணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் நம்ம டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ சீரிஸ் வந்து 6 இன் காஸ்ட் அக்கௌண்டிங் சீரிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட்னா என்னன்னு பார்த்துக்கோம். ஸோ காஸ்ட் கிளாசிஃபிகேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் குரூப்பிங் காஸ்ட் அக்கார்டிங் டு தேர் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன? அதனுடைய சிறப்பு தன்மைகள், அதனுடைய இயல்புகள். ஸோ பொதுவான இயல்புகளை வச்சு நாம் வந்து எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து குரூப் பண்ணுறது தான் வந்து குரூப் பண்ணக்கூடிய ஒரு முறை, ஒரு படிநிலை ப்ராசஸ் தான் வந்து காஸ்ட் கிளாசிஃபிகேஷன் தெரியும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரே மாதிரியான தன்மை இருக்கக்கூடிய காஸ்ட்டை வந்து நம்ம குரூப் பண்ணுறது. ஏன்னா தனித்தனியாக நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து இப்போ சேலரி, ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸ், நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸும் செப்பரேட்டாக வச்சுட்டிங்கன்னா ஒரு 100-500 எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பேஸ்ட் ஆன் த காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் we have to group the cost. That is called as a classification of cost or cost classification சொல்லலாம். ஸோ என்னென்ன பேஸில் கிளாஸிஃபை பண்ணலாம்னா the cost may be classified based on the 6 categories. ஓகேவா? அது வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த எலிமெண்ட்ஸ், அக்கார்டிங் டு ஃபங்க்ஷன்ஸ், அக்கார்டிங் டு நேச்சர் ஆர் பிஹேவியர், அக்கார்டிங் டு கண்ட்ரோலபிலிட்டி, அக்கார்டிங் டு நார்மாலிட்டி அண்ட் அக்கார்டிங் டு டிசிஷன் மேக்கிங் அண்ட் கண்ட்ரோல். ஸோ இந்த 6 பேசிஸில் we can classify the cost. ஸோ ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற மாதிரி ஜென்ரலாக தியரி கேட்டாங்கன்னா நீங்கள் யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சில டைமில் மென்ஷன் பண்ணி கூட கேட்கலாம். ஸோ எக்ஸ்பிளைன் தி எலிமெண்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் பேசிஸில் யூ கேன் கிளாஸிஃபை த காஸ்ட்னு கேட்டாலும் அந்த பர்டிகுலரை மட்டும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம் அக்கார்டிங் டு எலிமெண்ட்ஸ். ஸோ ஹவு த காஸ்ட் ஆர் கிளாஸிஃபைடு அக்கார்டிங் டு த எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் பேசிஸில் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் உயிர் நாடினே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து எலிமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் காஸ்ட் ஆர் கிளாஸிஃபைடு இன் தி காஸ்ட் அக்கௌண்டிங். அதனால இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட்னு எடுத்துட்டிங்கன்னா எலிமெண்ட்ஸ் தான். ஸோ பேஸ்ட் ஆன் தி எலிமெண்ட்ஸ் காஸ்ட் இஸ் கிளாஸிஃபைடு. எலிமெண்ட்ஸ்னு என்ன? உட்கூறுகள்னு அர்த்தம், டிவிஷன்ஸ், பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காஸ்ட் இஸ் கிளாஸிஃபைடு இஸ் மெட்டீரியல், லேபர், எக்ஸ்பென்சஸ். ஸோ டோட்டலாக காஸ்ட் வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஒன்று மெட்டீரியல், ஒன்று லேபர், ஒன்று எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த கேட்டகரியாக தான் 3 கேட்டகரியாக அதில் பிரிக்கிறாங்க. இது ஒவ்வொன்றுக்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இது வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் தான் இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ கொடுக்கணும், அதில் டீட்டெயிலாக வித் எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ சப்டிவைடட் இன்டு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் மெட்டீரியல், லேபர் அண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் என்ன? மெட்டீரியல், லேபர், எக்ஸ்பென்ஸ்னு பிரிப்பாங்க. அதுக்கு அடுத்த கிளாசிஃபிகேஷன் வந்து மெட்டீரியல் வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் மெட்டீரியல், லேபரையும் வந்து டைரக்ட் இன்டைரக்ட் லேபர், எக்ஸ்பென்ஸே வந்து டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னு பிரிப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். நம்ம அதிலே சொன்ன மாதிரி செப்பரேட் வீடியோவில் எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்டை மட்டும் நம்ம வந்து கிளியராக நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டோன்னா அப்புறம் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். தி எல்லா டைரக்டும் சேர்ந்ததுன்னா பிரைம் காஸ்ட், தி டோட்டல் ஆஃப் ஆல் இன்டைரக்ட் காஸ்ட் இஸ் ஓவர் ஹெட்ஸ். இது நம்ம சொல்கிறோம், நீங்கள் பார்த்துக்க. தியரிட்டிக்கலி இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பேஸ்ட் ஆன் தி மெட்டீரியல், லேபர், எக்ஸ்பென்ஸை வந்து நம்ம பேசிக் வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணோம்னா அதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் அக்கார்டிங் டு எலிமெண்ட்ஸ். ஸோ செகண்ட் கேட்டகரி வந்து அக்கார்டிங் டு ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் அது ஒர்க் பண்ணக்கூடிய பணிகள், ஒர்க்கு, டாஸ்க். ஸோ ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட்டு அல்லது காஸ்ட் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் ஒரு மேனுஃபேக்சரிங் கன்சர்னில் செலவாகுதுன்னா அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் பேஸ்ட் ஆன் தி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா ஒன்று ப்ரொடக்ஷன் காஸ்ட். ஸோ காஸ்ட் வில் பி இன்கர்ட் ஃபார் ப்ரொடியூசிங் த ப்ராடக்ட் இல்லையா? அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட். ஸோ ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து பண்ணாமல் நம்ம ஏதாவது நம்ம ப்ராடக்ட் மார்க்கெட் பண்ண முடிஞ்சிருமா? சேல்ஸ் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ பேஸ்ட் ஆன் தி ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்னு இன்னொரு கேட்டகரி. இன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப்
காஸ்டிங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ப்ரொடக்ஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் வந்து டிஃப்ரெண்ட் பேசிஸ் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லி அந்த 4 ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு நேச்சர் ஆஃப் காஸ்ட், அதனுடைய இயல்பு தன்மையை வச்சு நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்னா ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் அண்ட் செமி வேரியபிள் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட் என்ன? ஆல்வேஸ் சர்டன் எக்ஸ்பென்சஸ் will remain constant at whatever may be the level of production. Variable cost according to the production வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் தகுந்த மாதிரி வேரியபிள் காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். செமி வேரியபிள் இட் கன்சிஸ்ட் ஆஃப் போத் ஃபிக்ஸட் காஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட். அதான் செமி வேரியபிள் காஸ்ட். இதுவும் வந்து பின்னாடி சாப்டர் நாம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அடுத்து பேஸ்டு ஆன் தி கண்ட்ரோலபிலிட்டி, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பேசிஸில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலபிள் காஸ்ட் அண்ட் கண்ட்ரோலபிள் காஸ்ட்னு சொல்லலாம். ஸோ கண்ட்ரோலபிள் காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இஃப் எனி காஸ்ட் மே பி கண்ட்ரோல்டு பை த கம்பெனி இட் இஸ் கால்ட் எஸ் எ கண்ட்ரோலபிள் காஸ்ட். சில காஸ்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எப்படி இருந்தாலும் நமக்கு ஆகும். ஆனால் சில காஸ்டெல்லாம் இப்போ அதாவது சேலரியோ அல்லது வேற ஏதாவது சம் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ பவர்னே வச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு நம்ம மோட்டார் பவர் வந்து ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுறோமோ எலக்ட்ரிசிட்டி பவர் அது வரும். சில எக்ஸ்பென்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அதெல்லாம் அன்கண்ட்ரோலபிள் காஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது லீக்கேஜ், வேஸ்டேஜ், ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப வேஸ்டேஜ் ஸ்கிராப் வருது இல்லையா, அது மேக்ஸிமம் குறைக்கலாமே தவிர டோட்டலாக ஸ்கிராப்போ அந்த வேஸ்டேஜோ லீக்கேஜோ ஸ்பாயிலேஜோ இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. ஸோ அதையெல்லாம் அன்கண்ட்ரோலபிள் காஸ்ட்னு நம்ம சொல்லலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தி கண்ட்ரோலபிலிட்டி we can classify the cost into 2 categories, controllable cost as well as the uncontrollable cost. Fifth category according to normality பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் காஸ்ட், அப்நார்மல் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து நார்மல் காஸ்ட்ங்கிறது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்நார்மல் காஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். போன கேட்டகரி பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி தான். ஸோ நார்மலாக வரக்கூடிய பேசிஸ் வச்சு பார்க்குறப்ப நார்மல் காஸ்ட் அண்ட் அப்நார்மல் காஸ்ட்னு we can classify the cost according to normality. 6th வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு டிசிஷன் மேக்கிங் அண்ட் கண்ட்ரோல். ஸோ முடிவெடுக்கிறது வகையிலையும் கட்டுப்படுத்துதல் வகையிலையும் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். அதில் வந்து டோட்டலாக 10 டைப்ஸ் ஆஃப் காஸ்ட்டை நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து ஷட் டவுன் காஸ்ட், சங்க் காஸ்ட், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், இம்போர்ட்டட் காஸ்ட், அவுட் ஆஃப் பேக்கெட் காஸ்ட், ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட், கன்வர்ஷன் காஸ்ட், ப்ராடக்ட் காஸ்ட், பீரியட் காஸ்ட் அண்ட் டிஃபரன்ஷியல் காஸ்ட்னு 10. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் வந்து கிளாசிஃபிகேஷன் காஸ்ட்டில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேட்கணுன்னா இதில் தான் அதிகமாக கேட்பாங்க. ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஷட் டவுன் காஸ்ட் வந்து எனக்கு செப்பரேட்டாக இது வீடியோ நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் தியரிட்டிக்கல் தான். அதனால இந்த வீடியோலேயே நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஷட் டவுன் காஸ்ட்னா என்ன அப்படின்னா, தி ஷட் டவுன் காஸ்ட் இஸ் த பிரைஸ் at which the company will begin to lose money for making the product. அதாவது ஒரு ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப நமக்கு அன்னெசரியா ஏதாவது எக்ஸ்பென்சஸ் வந்து லாஸ் ஆச்சுன்னா, எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆச்சுனாவோ, ஒரு மணி வந்து நம்ம வேஸ்ட் ஆச்சுனாவோ லாஸ் ஆனாவோ அதை தான் ஷட் டவுன் காஸ்ட்னு சொல்கிறோம். A cost which is incurred irrespective of plant is in operation or is shut down is called shut down cost. நல்ல ஷட் டவுன் காஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய அந்த கொரோனா லாக்டவுன் பீரியட் எடுத்துக்கலாம். ஸோ கொரோனா லாக்டவுனில் நிறைய கம்பெனி எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஆல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் க்ளோஸ்ட். ஆனால் சர்டன் எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு வந்திருக்கும். எக்ஸாம்பிள் நான் வந்து கொஞ்சம் கலர் மாற்றி கொடுத்துருக்கேன். வாட்ச்மேன் சேலரி, ரெண்ட், டெப்ரிசியேஷன் அப்படின்னலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் எல்லாம் அந்த கம்பெனி கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. 2 ஷிஃப்ட் கூட வாட்ச்மேன் போட்டிருப்பாங்க. இப்போ வாட்ச்மேன் எல்லாம் கண்டிப்பாக கம்பெனியே க்ளோஸ் பண்ணியிருந்தா கூட வாட்ச்மேன் இருந்திருப்பாரு, அவருக்கு வந்து சேலரி கொடுத்துருப்பாங்க, இல்லை வேஜஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரெண்டல் பில்டிங்கில் கம்பெனி நடந்துட்டு இருந்தாலும் அந்த லாக்டவுன் அண்ட் ஷட் டவுன் டைமில் ரெண்ட் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க இல்லையா. இதெல்லாம் தான் வந்து சம் எக்ஸாம்பிள் ஃபார் த ஷட் டவுன் காஸ்ட். அதாவது இந்த இடத்துல மீனிங் நான் சொல்றேன். இட் ரெஃபர்ஸ் டு தி காஸ்ட் which continue to occur even after the shutting down of the plant or temporary stoppage of the production activities. இந்த கொரோனா லாக்டவுன் எல்லாம் இந்த கேட்டகரியில வரும். அப்ப அன்னெசரியா அல்லது நமக்கு தேவையான ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்றதுல இந்த லாஸ் தான் இது. ஏன்னா நமக்கு வந்து எஃபெக்டிவ் ப்ரொடக்ஷனே இல்லை, பட் காஸ்ட் ஆர் இன்கர்டு. அதான் ஷட் டவுன் காஸ்ட். புரியுது இல்லையா? அடுத்து வந்து ஷங்க் காஸ்ட்னு என்னன்னு பார்த்துக்கலாம். Sunk cost is a cost that has already been incurred and they cannot be recovered. செலவு ஆயிடுச்சு, செலவு பண்ணிட்டோம், ஆனால் திரும்ப அதை வந்து ரெக்கவர் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட்டு, மார்க்கெட்டிங் கம்பெனி எக்ஸ்பென்ஸ் ஆர் மணி ஸ்பெண்ட் ஆன் நியூ எக்யூப்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து நம்ம சங்க் காஸ்ட்னு சொல்லலாம். என்னன்னா இந்த சங்க் காஸ்ட் கேன் ஆல்சோ பி ரெஃபர்டு டு எஸ் அ பாஸ்ட் காஸ்ட். ஆல் சங்க் காஸ்ட் ஆர் ஃபிக்ஸட் காஸ்ட் பட் நாட் ஆல் ஃபிக்ஸட் காஸ்ட் ஆர் சங்க் காஸ்ட். எல்லா சங்க் காஸ்ட்டுமே ஃபிக்ஸட் காஸ்ட் தான், ஆனால் ஃபிக்ஸட் காஸ்ட் எல்லாமே சங்க் காஸ்ட் கிடையாதுன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல சொல்கிறோம் பாருங்க, the difference is that the sunk cost cannot be recovered. If equipment can be resold or returned at the
பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் நாட் ஏ சங்க் காஸ்ட். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இந்த இடத்துல நான் மீனிங் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கும் நமக்கு, ஆனால் திரும்ப ரெக்கவர் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. சம் எக்ஸ்பென்சஸை நம்ம வந்து ரெக்கவர் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லுவோம். அதனால் சங்க் காஸ்ட் cannot be recovered. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் as a past காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காஸ்ட்டு. இதில் என்ன மீனிங்னா அப்படியே பாருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நான் படிக்கிறேன். இட் மீன்ஸ் தட் த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆர் பெனிஃபிட் ஃபார்கான் இன் ரிஜெக்டிங் ஒன் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் அனதர். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டுட்டு வேற ஒரு விஷயம் பண்ணுறோம். அதாவது வேற ஒரு விஷயத்துக்காக இந்த விஷயத்தை விட்டுட்டோம் அப்படின்னா, எந்த விஷயத்தை விட்டுட்டோமோ அதனால் ஏற்படக்கூடிய ஒரு பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்காம போயிடும் இல்லையா, அதுதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்கிறோம். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆர் பெனிஃபிட் ஃபார் கான். அதாவது ஏதாவது ஒரு இன்கம் வந்து நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ரிஜெக்ட் பண்ண விஷயத்தினால நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடுச்சுன்னா தட் இஸ் கால்ட் எஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். பாருங்க செகண்ட் லைன்ல பாருங்க, when rejecting one course of action, ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி அல்லது ஏதாவது பர்டிகுலர் ஒர்க் இன் பிசினஸ்ல the rejective alternative becomes the opportunity cost. எதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோமோ அதனால அதுக்காக ஏற்படக்கூடியது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். உதாரணமா எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஒரு பேங்க்ல நீங்க டெபாசிட் போட்டு வச்சிருக்கீங்க, ஃபிக்ஸட் டெபாசிட். நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த ஒரு 1 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க. அந்த 1 லட்ச ரூபாய்க்கு உண்டான வட்டி வந்து உங்களுக்கு ஒரு 2000 வரும்னு வச்சுக்கோங்க. அதாவது யூ ஆர் இன் டெபாசிட்டட் யுவர் மணி இன் தி பேங்க் இன் தி ஃபிக்ஸட் டெபாசிட் டேர்ம் டெபாசிட் போட்டிருக்கீங்க. த இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட் மேபி 2000 வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த 2000 உங்களுக்கு வட்டி வரும். இப்போ அந்த டெபாசிட் எடுத்து நீங்கள் வேற ஒரு பர்பஸ் கொண்டு போய் வேற ஒரு கம்பெனியினுடைய ஷேர் வாங்குறீங்க அல்லது வேற ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க பிசினஸ்ல, அல்லது அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டாவே பிசினஸ்லேயே பண்றீங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வராதுல்ல. இன்னொரு அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் வெளியே கூட போக வேண்டாம். அதாவது இஃப் யூ ஃபிக்ஸட் டெபாசிட் இஸ் வித்ட்ரான் அண்ட் இன்வெஸ்டட் இன் எனி பிஸ்னஸ், உங்கள் பிஸ்னஸ்லையோ வேற பிஸ்னஸ்லையோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்காக இன்ட்ரெஸ்ட் வரும்னு நம்ம எதிர்பார்த்த ஒரு 2000 வராமல் போயிடும். ஸோ தட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஓகேவா? ஸோ இட் இஸ் எ மெஷர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கான். எதை வந்து தவற விட்டுட்டோமோ அதுதான் அதனால் ஏற்படக்கூடிய வருமான நஷ்டத்தை தான் வந்து ஒரு எக்ஸ்பென்ஸாக சொல்கிறோம். தட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு. சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இம்ப்யூட்டட் காஸ்ட்னு ஒன்று இருக்குது. த காஸ்ட் விச் ஆர் நாட் ஆக்சுவலி இன்கர்ட் பட் ஆர் டு பி கன்சிடர்ட் இஸ் கால்ட் இம்ப்யூட்டட் காஸ்ட். ஆக்சுவலாக இந்த செலவு நடந்தே இருக்காது, ஆனால் வந்து இதை நம்ம அக்கௌண்ட்ஸ் போடுறப்ப நம்ம எடுத்துக்கிட்டே ஆகணும். அதுதான் இம்ப்யூட்டட் காஸ்ட்டு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இப்போ ஓனர் வந்து பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, பணம் போட்டிருக்காரு. அந்த பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்த மாதிரி நம்ம அக்கௌண்ட்ஸில் எழுதுவோம். ஏன்னா ஓனர் தான் பணம் போட்டிருக்காரு, அவருக்கே இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி எழுதணும் இல்லையா? ஆக்சுவலாக அது வர்றதே இல்லை. அவருக்கு இன்னொருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டோ ப்ராஃபிட்டோ நம்ம ஷேர் பண்ணி கொடுப்போம். ஆனால் ஓனரே தானே, ஆனால் கணக்கில் கொண்டு வருவோம். அதே மாதிரி ஓன் பில்டிங்கில் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து அந்த ஓன் பில்டிங்க்கு ரெண்ட் கொடுத்த மாதிரி, ரெண்ட் வந்து அந்த ஓனருக்கு கொடுத்த மாதிரியே வந்து அக்கௌண்ட்ஸில் எழுதியிருப்போம். அதான் வந்து தி காஸ்ட் விச் ஆர் நாட் ஆக்சுவலி இன்கர்ட் பட் ஆர் டு பி கன்சிடர்ட் வைல் கால்குலேட்டிங் தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதான் லாஸ்ட் லைனில் இருக்குது. ஓகேவா? அதுதான் இம்ப்யூட்டட் காஸ்ட். இம்ப்யூட்டட் காஸ்ட் 1 மார்க்கில் வரும், பார்த்துக்கோங்க. அடுத்து அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட். அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட்டுங்கிறது என்ன? இட் இஸ் த காஸ்ட் விச் இன்வால்வ்ஸ் கரண்ட் ஆர் ஃபியூச்சர் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சராகவோ ஃபியூச்சர் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நம்ம ஒரு காஸ்ட்டில் இன்க்ளூட் ஆயிருந்ததுன்னா நம்ம அந்த காஸ்ட்டு தான் அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து டெப்ரிசியேஷன். ஸோ டெப்ரிசியேஷன் நம்ம ஓன் ப்ரீமிஸ், அது நம்ம ஓன் ஃபிக்ஸட் அசட்ஸோ மெஷினரியோ பிளான்ட்டோ நம்ம வந்து யூஸ் பண்ணி ஒரு டெப்ரிசியேஷன் கொண்டு வரோம். அதனால் அதுதான் வந்து ஃபியூச்சருக்கானதோ ப்ரெசென்ட்டோ சம்மந்தப்பட்டதோ உள்ள இருக்கும். ஸோ ஆனால் டெப்ரிசியேஷன் கேனாட் பி அவாய்டட். ஓகேவா? இது அவாய்டபிள், நாட் அவாய்டபிள். அதனால் பண்ண முடியாது. திஸ் இஸ் த காஸ்ட் which is payable but do not involve cash payment. இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஃபியூச்சர் எக்ஸ்பெண்டிச்சர் கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இட் டஸ் நாட் பெய்ட் இன் கேஷ். டெப்ரிசியேஷன் கேஷாக கொடுக்குறோமா, அதாவது டெப்ரிசியேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் இஸ் நான் கேஷ் ஐட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டெப்ரிசியேஷன் அது கேஷ் ஐட்டம் கிடையாது. டெப்ரிசியேஷன் இஸ் நாட் சார்ஜ் பிகாஸ் ஆஃப் இட் இஸ் நாட் பேயிங் பை கேஷ். ஓகேவா? கேஷாக கொடுக்கறது கிடையாது. ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் பார்த்துருவோம் அடுத்தது. ஸோ இட் இஸ் த கரண்ட் காஸ்ட் அட் விச் அன் அசட் ஆர் மெட்டீரியல் கேன் பி ரீப்ளேஸ்ட் வித் ஐடென்டிக்கல் ஒன் வித் த மார்க்கெட். ஏதாவது ஒரு அசட்டோ மெட்டீரியலோ ரீப்ளேஸ் பண்ணுறோம், அதனால ஒரு எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா அதுதான் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்னு சொல்கிறோம். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் மெட்டீரியல் எக்ஸ் இஸ் பர்ச்சேஸ்ட் அட் 200 rupees per unit, if the same material X is now purchased at 220
ருபீஸ் பர் யூனிட்னா த ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் என்னன்னா 220. அதாவது ஒரு மெட்டீரியல் நம்ம 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம், இப்போ அதே மெட்டீரியல் இப்போ நம்ம 220 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நமக்கு பே பண்ணி தான் வாங்குறோம். அப்போ இப்போ வாங்கக்கூடிய காஸ்ட்டுக்கு பேர் 220. ஐயோ அப்போ நான் 200 ரூபா இருந்தது, இப்போ நான் 220 கொடுத்து வாங்குறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். ஓகேவா? கன்வர்ஷன் காஸ்ட்னு ஒன் மோர் டைப் இருக்கு. இட் ரெஃபர்ஸ் டு தி காஸ்ட் ஆஃப் சேஞ்சிங் அண்ட் கன்வெர்ட்டிங் த டைரக்ட் மெட்டீரியல் into fully or partly finished goods. அதாவது ஒரு பார்ட்லி ஃபினிஷ்டாவோ அல்லது ஃபுல்லி ஃபினிஷ்டாவோ ஒரு டைரக்ட் மெட்டீரியலை கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அதனுடைய காஸ்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கன்வர்ஷன் காஸ்ட்னு சொல்கிறோம். டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக நம்ம பிரிக்கிறோம். காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இஸ் லெஃப்ட் அவுட். நவ் த கன்வர்ஷன், அதாவது காஸ்ட், அதாவது கன்வர்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறப்ப மெட்டீரியல் போட்டு வாங்கியிருப்போம். ரா மெட்டீரியல்ஸ் ஆர் பர்ச்சேஸ்ட் பர்டிகுலர் அமௌண்ட்டுக்குன்னா அதுதான் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல். இப்போ ரா மெட்டீரியல் காஸ்ட்டாக இருக்காது, அதான் லெஃப்ட் அவுட்னு சொல்கிறோம். அது கன்வெர்ட் ஆகிடும். ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து is converted as a direct wages ஆவோ direct material ஆவோ direct material இல்லை, direct material அதான் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல், direct wages ஆவோ direct expense ஆவோ indirect expense ஆவோ உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதை தான் கன்வர்ஷன் காஸ்ட்னு சொல்கிறோம். உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இது நாட் ஓன்லி ஃபார் பிகாம், எம்காம், எம்பிஏ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, பிஜி, டிஆர்பி எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராடக்ட் காஸ்ட்ங்கிறது ஒன் மோர் டைப். தீஸ் காஸ்ட் ஆர் தோஸ் விச் ஆர் ஐடென்டிஃபைட் வித் தி ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட்டுக்காக என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்றோமோ அது எல்லாமே ப்ராடக்ட் காஸ்ட்னு சொல்றோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் எஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு சொல்றோம், பிரைம் காஸ்ட்னு சொல்றோம், சொல்லலாம். ஸோ காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரிஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா, மெட்டீரியல், அதாவது ஸ்டாக் காஸ்ட், ஸ்டாக் ஆஃப் இன்வென்ட்ரிங்கிறது சொல்லலாம். பீரியட் காஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ பீரியட் காஸ்ட் ஆர் தோஸ் காஸ்ட் விச் ஆர் நாட் ஐடென்டிக்கல் வித் தி ப்ராடக்ட். ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்காக ஏற்படக்கூடிய செலவு கிடையாது. ப்ராடக்ட் காஸ்ட்னா என்ன, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்காக என்னென்னலாம் எக்ஸ்பென்ஸ் பண்றோமோ, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல என்ன காஸ்ட் எல்லாம் ஆட் ஆயிருக்கோ அதெல்லாம் வந்து ப்ராடக்ட் காஸ்ட் அல்லது ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு சொல்லலாம். இந்த இடத்துல பீரியட் காஸ்ட்ங்கன்னா இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும், இந்த ப்ராடக்ட்டுக்காக தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பர்டிகுலர் பீரியடுக்காக, இஃப் எனி when the costs are incurred for a particular period அப்படின்னா that cost is called as a period cost. like rent வந்து is given for a month, அல்லது டேக்ஸ் வந்து வில் பி பெய்டு ஃபார் ஏ இயர், சேலரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வில் பி பெய்டு ஃபார் ஏ மந்த்து. இது மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஒரு பர்டிகுலர் பீரியடுக்காக இது ப்ராடக்ட்டுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் தான் வந்து பீரியட் காஸ்ட்னு சொல்கிறோம். சம் ஒரு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. லாஸ்ட் காஸ்ட் வந்து டிஃபரன்ஷியல் காஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ டிஃபரன்ஸ் இஸ் காஸ்ட் பிட்வீன் a particular course of activity and another is known as, அதாவது அப்படி இல்லை, டிஃபரன்ஷியல் காஸ்ட் வந்து பிட்வீன் த பர்டிகுலர் கோர்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி அண்ட் அனதர், ஒரு கோர்ஸுக்கும் ஒரு ஆக்டிவிட்டிக்கும் இன்னொரு ஆக்டிவிட்டிக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை தான் வந்து டிஃபரன்ஷியல் காஸ்ட்னு சொல்கிறோம். அந்த டிஃபரன்ஷியல் காஸ்ட் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அதனால ஒரு எக்ஸ்பென்ஸ் ஒரு 500 ரூபா வருது, இன்னொரு எக்ஸ்பென்ஸ்னால ஒரு 550 ரூபா வருது அப்படின்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா 500 rupees. அப்போ 500ல இருந்து 550 போயிடுச்சுன்னா அது இன்க்ரீஸ் ஆயிருச்சு. அதுதான், அதாவது அந்த டிஃபரன்ஸ் இருந்தா டிஃபரன்ஷியல் காஸ்ட், இன்க்ரீஸ் இருந்ததுன்னா இன்க்ரிமெண்டல் காஸ்ட் செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இஃப் த சேஞ்ச் டிக்ரீசஸ் த காஸ்ட், இந்த மாற்றம் வந்து 500 ரூபாயில இருந்து 400 ரூபா ஆயிடுச்சுன்னா குறைஞ்சிருச்சு இல்லையா, அதனால வந்து டிஃபரன்ஷியல், அது வந்து இன்க்ரிமெண்டல் காஸ்ட் அதிகமாச்சுன்னா குறைஞ்சதுன்னா டிஃபரன்ஷியல் காஸ்ட். ஓகேவா, டிஃபரன்ஸ் தான், பட் வந்து அது வந்து குறைஞ்சதுன்னா அது டிஃபரன்ஷியல் காஸ்ட்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஒன்ஸ் அகைன் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போமா. தேங்க்யூ வெரி மச்.